அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி பிரமுகர் சீசன் 2ல் உங்களை சந்தித்திருக்கிறோம். ஸோ வளமையான நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஷாமலானா சார். அவங்க ஆல்ரெடி அவங்கள பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மேடை நாடகங்கள், அதே மாதிரி திரைப்படங்கள், குறுந்திரை படங்கள், விளம்பர படங்கள், அதே மாதிரி பல இலங்கையில் வந்துட்டு இருக்கிற பல முழுநீள திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்திருக்கிற நடிகை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் எனது வணக்கம். ஓகே, வாழ்க்கையில் அப்படி போயிட்டுருக்கு? சினிமா என்ன சொல்லுது? சினிமா இப்போ முன்ன விட இப்போ பரவாயில்லை. ஏன்னா இலங்கையில் நிறைய படங்கள் இப்போ தயாரிக்கிறாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், இந்த ஏட்டர் மாதிரி அந்த மாதிரி சைடில் நிறைய படங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ அது அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தாலும் மேக்சிமம் இலங்கையில் வர பெரிய படங்கள் எல்லாம் நீங்களும் ஒரு அங்கமாக நடிச்சுட்டு வரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த அனுபவம் எப்படி இருக்குது? உண்மையில் நான் தொலைக்காட்சி நாடகம், மேடை நாடகம் அப்படி நடிச்சிட்டு இருக்கிற நேரம் இப்படி முழுநீள திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது முதல்ல ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது, தமிழ் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு. ஆனால் தொடர்ந்து நிறைய படங்களில் இப்போ வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ தொலைக்காட்சி தொடர் நாடகங்களே நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கு இருக்கிற இங்கே இண்டஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், இளைஞர்கள் வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி முக்கிய கேரக்டர் அப்படின்னு வரும்போது பொதுவாக இளைஞர்களை மையப்படுத்தின கதைகள் தான் வருது. ஆனால் இல்லை, எங்களாலே முடியும், நாங்களும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நீங்களும் அதில் வந்து நடிச்சுட்டு வரீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படியான வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக வருது? எப்படி தொடர்ச்சியான வாய்ப்புகள் சொன்னால் உண்மையில் ஒரு ஹீரோயின் அம்மாவுக்கு இல்லாட்டி ஹீரோட அம்மாவுக்கு அந்த மாதிரி கேரக்டர். இப்போ சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நாடகத்துக்குள்ள ஒரு 70 வயசு ஒரு பாட்டியோட கேரக்டர் ஜஃப்னா அதரேண்டு தொடர் நாடகம். அதில் ஒரு ஒரு 10 நிமிடம் ஒரு காட்சி மாதிரி நினைக்கிறேன் நடிக்கிறது வாய்ப்பு கிடைச்சி. நான் நினைக்கல, எனக்கு அந்த மாதிரி போன பிறகு தான் தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையில் நடித்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மேக்கப் போடுறவங்களுக்கும் ஒரு 2 மணித்தியாலம் போல் மேக்கப்புக்கு டைம் போனது. ஓகே, என்னென்ன இப்போ மேடை நாடகத்தை நடிச்சுட்டு அது பிறகு வந்து சில காலம் வந்து ஓகே சினிமாவா அப்படி இல்லைன்னா மேடை நாடகங்களுடைய வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டே இருக்கும்போது திடீரென்னு வந்து சினிமா பக்கம் கொஞ்சம் ஆதிக்கம் வந்து கூடுது. இலங்கையில் தொடர்ச்சியாக வந்து நிறைய படங்கள் வந்து வெளிவந்துட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து எப்படியான ஒரு மாற்றமாக இருக்குது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் எப்படி இருக்குது? இப்போ மேடை நாடகங்கள்னு சொன்னால் உண்மையில் வசனங்களை பாடமாக்கி நாங்கள் நடிக்கணும். உண்மையில் அது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் தான் அதெல்லாம். மேடை நாடகம் இன்னும் கூட நான் மேடை நாடகங்கள் யாரும் செய்ய மாட்டாங்களா, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு அப்படியே நானே கேட்டிருக்கிறேன். நாங்கள் செய்வோம் மேடை நாடகங்கள் அப்படின்னு. சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகளுக்கு போனால் ஒரு மேடையில் ஒரு ஒரு 5 நிமிடம் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சாரி நான் செய்கிறேன்ட்டு நான் ஓடி போய்ட்டு மேடையில் நாங்களே அந்த டைம்லேயே ஒரு கதையை உருவாக்கி அப்படி நடிச்சிற சந்தர்ப்பம் இருக்குது. உண்மையில் மேடை நாடகம் ஒரு ஆசையாக இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் திரைப்படங்களை பார்க்குற நேரம் திரைப்படங்கள் வந்து குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தினர் தான் போய் பார்க்குறாங்க. ஆனால் மேடை நாடகங்கள்னால் நிறைய பேர் வந்து பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் உடனே எங்களுக்கு கிடைக்குது. சமீபத்தில் கூட மௌனமொழி திரைப்படம் கூட திரையில் போகிற நேரம் நல்ல வரவேற்பு இருந்தது. ஓகே, என்ன கதாபாத்திரம். ஆமாம், இப்போ ஸ்டேஜில் வந்து நான் உங்களுக்கு வர ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் அதே மாதிரி திரையரங்கில் முதல்ல வந்து உங்களை பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாலோ இல்லைன்னா உங்களுடைய நடிப்பு வந்து வாழ்த்தினாலோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு நீண்ட நாளைக்கு பிறகு? எனக்கு இப்போது திரைப்படத்தில் மௌனமொழிக்கு தான் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சிது. உண்மையில் அன்றைக்கி சமீபத்தில் நான் ஒரு தேவையான விஷயத்துக்கு ஒரு கோயிலுக்கு நான் போக வேண்டியிருந்தது. அப்போ போயிருந்த நேரம் அங்கனைக்குள்ள ஒரு 10 பேர் போல் என்னை பார்த்து சிரித்தாங்க. அப்போ நான் நினச்சேன், இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இருக்கிறாங்கன்னு நான் சைடில் ஓரமாக நிற்கிறேன். அப்போ நிற்கிற நேரம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மௌனமொழியில் நடிச்சிருக்கிறீங்க தானே அப்படி சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க அந்த படங்களை பார்த்துருக்குறாங்க.
பார்த்து இப்போ ஒரு 3-4 நாள் இருக்கும் அது நடந்த அந்த சம்பவம் இப்போ சமீபத்தில். ஆனால் மேடை நாடகங்கள் அப்படி இல்லை, உடனுக்குடனே கிடைச்சிட. திரைப்படத்தில் இதுதான் எனக்கு ஒரு முதல் அனுபவம், என்ன திரையில கண்டு நேரில் கண்டு பேசுனது. ஓகே. அதே மாதிரி இப்போ விளம்பர படங்கள் நடிச்சிருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறீங்க. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் எப்படி, என்ன மாதிரி? விளம்பர படங்களும் அப்படித்தான். நான் எதுவுமே தேடி போகிறதில்ல. ஏன்னா சில பேருக்கு தெரியும் சாமிலா விளம்பர படங்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற அந்த நேரத்தில் என்னோட நம்பர் இருக்கும், கால் பண்ணி இது வந்து செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. மற்றது நாங்கள் ஆடிஷன் அதுக்கும் என்ன வர சொல்லி நான் அதுக்கும் போய் அதுலேயும் செலக்ட் ஆகி அந்த மாதிரியும் விளம்பர படங்கள் செய்திருக்கிறேன். சரி. அதே மாதிரி சமூக வலைதள பக்கங்களில் உங்களை அடிக்கடி பார்க்க முடியுது. எதனால் அந்த மாதிரி இப்போ டிக்டாக்காக இருக்கலாம், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஒன்றும் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஓகே. அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு, எதனால் அந்த ஐடியா அந்த வந்தது? இப்போ நடிப்பு வார நேரம் எனக்கு வந்து உண்மையில் நடிப்புன்னு சொன்னால் எல்லா இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மீடியாவில் எதுலேயுமே எங்களுக்கு செய்யலாம். இப்போ டிக்டாக்காக இருந்தாலும் நான் ஒரு கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கிற நேரம் இருக்குது, இல்லாத பாடலுக்கு அபிநயம் பண்ணி செய்கிற மாதிரி இருக்குது. மற்றது ஃபேஸ்புக்லேயும் நான் நிறைய என்னோட படங்களையும் போடுற நேரம் இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ஃபீல்டில் வந்து ஓகே இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எதிர்பார்க்குற இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டர்னா இது? எனக்கு வந்து ஒரு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி ஒரு வில்லி கதாபாத்திரம். ஆனால் நிறைய பேர் நான் சொல்கிற நேரம் கதை எழுதுகிறாங்க, எழுதி அவங்களுக்கு இது தாக்கா நீங்கள் உங்களோட சுபாவத்தை இதுதான் சரி வரும், இல்லை என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று செய்திருக்கிறேன். மற்றது அந்த ஜப்னாதரே அதுலேயும் அந்த மாதிரி தான் ஒரு கதாபாத்திரம் அவங்க என்ன நம்பி கொடுத்தாங்க. அது ஏன் வந்து அப்படி ஒரு கேரக்டர் நடிக்கணும்? ஏன்னா நான் வந்து எதுவுமே மிச்சம் பேசுறது இல்லை அப்படின்னு எங்கே போனாலும் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அப்படி நினச்சிருக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் என்னால் முடியும், எல்லா கதாபாத்திரங்களையும் என்ன முடியும்னு சொல்லி எனக்கு நான் டிக்டாக் மூலமாக எந்த கதாபாத்திரங்கள் நான் வெளிக்கொண்டு வந்தேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகை, அதை தாண்டி மேடை நாடகம் நடிக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு மரியாதை, அதே மாதிரி அவங்களுக்குரிய அந்த கலைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மதிப்பு மிக்கதாக இருக்கும். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வீடியோக்கள் போடும்போதோ இல்லை இந்த மாதிரி டிக்டாக்ல இது வந்து போடும்போதோ உங்களை வந்து விமர்சிக்கலாம், இல்லை சில பேர் வந்து உங்களை வந்து இல்லை பேச ஏதாச்சும் சொல்லலாம், இந்த மாதிரி தேவையா உனக்கு, இதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்தது. ஏன்னா இந்த டிக்டாக் பக்கத்தில் போயிட்டு பார்த்தா தெரியும் நான் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. அதில் இருந்து எனக்கு யாருமே உண்மையில் நான் டிக்டாக்ல நான் வந்து ஒரு பதிவு போடாட்டி இன்பாக்ஸ் வந்து கேட்குறாங்க, உங்களோட பதிவை காணலையே இவ்வளோ நாள் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு. அதில் இன்னொரு இதில் சரி கேட்டுற நேரம் இருக்குது. ஏன்னா விரும்புகிறாங்க நான் செய்கிற, ஏன்னா பழைய பாடல்களாக இருக்கட்டும், சிலது வடிவேல்ட ஜோக் செஞ்சுருக்கிறேன், ஒரு மனோரமாட இந்த கதாபாத்திரம் ஒன்று செய்திருக்கேன். அந்த மாதிரி செய்கிற நேரம் அவங்க விரும்பி பார்க்குறாங்க. நிச்சயமா. அதே மாதிரி ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து குறிப்பிட்டு சொல்லணும், இலங்கையில் வெளிவந்த முக்கியமான படங்கள்ல வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ திரையில வந்து வெளியாகி இருக்கு, நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் நடித்த அந்த மௌனமொழியை தாண்டி மற்ற படங்கள்லேயும் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ எங்களுடைய படைப்புகள் வந்து திரையில வருது, அதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு இது வரைக்கும்? சின்ன திரையில் உண்மையில எனக்கு வந்து உண்மையில விருப்பம் தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்கிறேன். ஏன்னா அதை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ திரைப்படம்னு சொன்னால் திரையில் போயிட்டு தான் தியேட்டருக்கு போயிட்டு தான் பார்க்குறாங்க. அப்போ பார்க்குற நேரம் இது கொஞ்சம் குறைவு. இதில் ஒரு 100% 25% தான் திரையில் போய் பார்க்குறாங்க. அந்த நிலைமை கொஞ்சம் மாறணும், எல்லாரும் போய் பார்க்கணும். அந்த தமிழ் திரைப்படங்கள் திரையில் போட்டால் இலங்கையில் தயாரிக்கிற திரைப்படங்களை. ஆனால் உண்மையில் திரைப்படங்கள் நடிக்கிற நேரம் அந்த பெரிய திரையில் பார்க்குற நேரம் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி இலங்கையில இருந்து இந்தியா போயிட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா போயிருந்தீங்க. அப்போ அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அது நான் நிறைய கேள்விப்பட்டேன், அதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து போன நடிகர்களா உங்களுக்கு அந்த அனுபவம்,
அங்கே நடந்த விஷயங்கள் என்ன இன்னும் இருக்கிற யங்ஸ்டர் ஒரு வேளை அங்கே போக விரும்பலாம் நடிக்கணும் அந்த அனுபவத்தை சொன்னீங்கன்னா பிரயோசனமா இருக்கு. அது என்னன்னு சொன்னா அந்த உண்மையில அந்த வாய்ப்புன்னு சொல்லி அது இல்லை. அது நாங்கள் இங்கே இருந்த நேரம் ஏதோ ஒரு குரூப்பில் என்ன ஆட் பண்ணினாங்க. அப்போ ஆட் பண்ணோம் எங்களோட தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க. அப்போ இருக்கவும் நாங்கள் எல்லாம் நினச்சோம் சரி எங்களோட சேர்ந்தவங்க கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சி அதில் போய் இருக்கிற நேரம் தான் இப்படி ஒரு தமிழ் திரைப்படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு இந்தியாவுக்கு வர முடியுமான்னு. அப்போ நாங்கள் ஒரு குழுவாக ஒரு 10-15 பேர் ரெடி ஆகிட்டோம். அது சில காரணங்களில் சிலர் வரல. அப்புறம் 8 பேர் நாங்கள் சரி லேடிஸ் 4 பேரும் பாய்ஸ் 4 பேரும் எல்லாம் சேர்ந்து சரி போகலான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அது எங்களோட சொந்த பணம் தான் அன்றைக்கி செலவானது. அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு நாங்கள் போகக்கூடாது. அதெல்லாம் போய் அங்கே காசு கட்டினா தான் எங்களுக்கு அங்கே நடிக்கலாம் அப்படின்றது. அந்த அங்கேயும் உள்ள காசை நான் இங்கேருந்து கட்டினேன். 40,000 நான் கொடுத்தேன். அப்போ மற்றவங்க எப்படி கொடுத்தாங்க தெரியும். ஒரு எப்படியும் எனக்கு ஒரு நினைவு இருக்குது, ஒரு 3 பேர் மாதிரி கொடுத்ததாக, மற்றவங்க என்ன மாதிரின்னு தெரியாது. அப்போ அந்த பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10-15 நாள் மாதிரி எங்களுக்கு அவங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதோ செய்தாங்க எங்களை ஏமாத்துறதுக்கு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இது ஏதோ ஒன்றும் மாறி மாறி கட்டங்கள் வருது, அப்போ இது தொடர்ச்சியாக இல்லையே அப்படின்னு கேட்குது. இல்லை இது இலங்கையில் நான் உங்களை வச்சு செய்வோம், இது முக்கியமான கட்டங்கள் இந்தியாவில் செய்ய வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் டைரக்டர். ஆனால் அவர் டைரக்டர் இல்லை, அவர் ஒரு ஏதோ ஏஜென்ட் வந்துருக்கார். ஆனால் எங்களுக்கு அது சரியாக தெரியல. அதுக்கு பிறகு தான் நாங்கள் நினச்சோம் சரி இது ஒரு ஏமாத்து வேலைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு வர்றதுக்கு உண்டான நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இல்லை நான் அதை தான் கேட்குறேன். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த சினிமாவில் நடிக்கிற நிறைய பேருக்கு ஒரு ஓகே நம்ம இங்கே ஒரு 4-5 குறுந்திரை படங்கள் பண்ணோன்னு நம்ம இந்தியாவில் போயிட்டு பெரும் படங்கள் பண்ணுவோம், உடனே வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனால் அதை நம்ம நம்பி போகும்போது அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம போகிறது சரியான கம்பெனி ஒன்றில் தான் நான் போகிறோம், இல்லைன்னா இங்கே எங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாம் உண்மையாகவே டிரெக்டரா ப்ரொடியூசரா இல்லைன்னு சொன்னால் எங்களை வர வைக்கிற வாய்ப்பு தரேன்னு சொன்னது எல்லாமே உண்மையான இந்த நம்பிக்கையான நிறுவனங்களா, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது தெரியாமல் நம்ம போனால் சம்டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது உங்களோட விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்றதாக தான் நான் இந்த விஷயத்தை கேட்டேன். ஓகே, பிறகு இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்தப்பறம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே வந்தீங்க நாட்டுக்கு? அதன் பிறகு நான் ஒரு 10 நாள் எங்களை இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். வந்த பிறகு இப்போ என்ன உண்மையில தெரியும், இந்த மாதிரி யாரும் சொன்ன ஒரு ஏஜென்ட்டோ ஏதோ சும்மா அவங்க ஏதோ குரூப்பில் எட் பண்ணி நாங்கள் படம் செய்கிறோம், உங்களெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு எங்களோட வீட்டு நிலைமை ஏன்னா நேரத்தோடு அவர் எல்லாம் பேசினார். நாங்கள் என்ன வசதியாக இருக்கோமா, என்ன மாதிரி அங்கே வந்தால் எங்களுக்கு காசு செலவு. ஏன்னா அவர் 10-15 நாள் தான் எங்களுக்கு இருக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்தார். மற்ற 10-15 நாள் நாங்கள் இருப்போமா என்ன பண்ணுவோன்னு எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்கூட்டியே அது செய்தார். ஆனால் அந்த அனுபவம் எங்களுக்கு இல்லாதனால அது உண்மையிலே ஒரு ஏமாந்த இது தான். ஆனால் நாங்கள் பெருசாக ஏமாற இல்லை, வந்துட்டோம். ஓகே, அதாவது ஓரளவுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டதால வந்துட்டீங்க. சரி, இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதால் ஓகே சினிமா அப்படின்னும் போது எல்லா அனுபவமுமே கட்டாயமாக வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வேறு படங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை, இப்போனா உண்மையில எனக்கு தெரியும் யார் படம் பண்ணுறாங்கன்னு. இப்போயும் எனக்கு என்னோட ஒரு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் படம் சில ஒர்க்குகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படங்களில். அப்போ அவங்களும் சொன்னாங்க, சாமிலா நீங்கள் வாரதா இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு நிற்கிற மாதிரி எங்களோட வீட்டில் நில்லுங்க, நான் படம் பண்ணுற நேரம் உங்களுக்கு 2-3 படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கனால இதை விட்டுட்டு எனக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு மனம் இல்லை. இப்போ இந்த வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் தட்டி விட்டுட்டு போகிறது சரியாக படலை எனக்கு. இப்போ இதுகளை முடிச்சுட்டு பார்ப்போம் எதிர்காலத்தில். சரி, ஓகே. அதே மாதிரி நடித்த ஒருத்தங்க அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி, நம்ம நடித்ததை தாண்டி நாங்கள் ஒரு இயக்குனரா இல்லைன்னு எங்களுடைய கதையை ஏதாச்சும் திரையில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படி, அந்த மாதிரி ஆசை ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? எனக்கு நான் இயக்குனர்ன்ற அவ்வளோ ஆசையில் எனக்கு நடிக்கத்தான் விருப்பம்.
ஆனால் கதை எனக்கு விருப்பம். இந்த ஏமாளிகை கோமாளிகை கதைகளை அது ஒரு 10 நிமிஷம் அந்த கதைகளை சும்மா யோசித்து தானாகவே சரி இப்படி வசனங்களை எழுதுனா இப்படி சரியாக வரும்னு அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் செய்து தான் கொஞ்சம் அந்த கேசவன் திருவாய்மொழி அவர் டைரக்டர் இப்போ புதுசாக அவர் வந்திருக்காரு இந்த இதுக்கு. அப்போ அவரோட சேர்ந்து சரி நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேமரா எடிட்டர் எல்லாமே டப்பிங் எல்லாமே அவர் பண்ணுறாரு. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட நாங்கள் பண்ணுறதில்ல. அது எங்களுக்கு சில கலைஞர்களுக்கு உண்மையில் இந்த ஒரு தொலைக்காட்சி நாடகமோ படமோ இல்லாதவங்களுக்கு இதை யூடியூப்பில் நாங்கள் ஒரு இப்படி செய்கிற நேரம் கூப்பிட்டோன்னா உண்மையில் ஆசையாக வந்து செய்கிறாங்க. அப்படி நிறைய பேருக்கு ஒரு கதாபாத்திரங்கள் கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த பயணம் வந்து எவ்வளோ காலத்துக்கு? இப்போ இந்த பயணம்னு சொன்னால் நீங்கள் இப்போ நடிச்சிட்ருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். அது மாதிரி சரி இதை இப்போ விட்டுடலாம் இல்லைன்னா இல்லை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய சாதிக்கணும், நிறைய நடிக்கணும். இன்னும் நான் எதிர்பார்த்த கதாபாத்திரம் எனக்கு சரியாக கிடைக்க இல்லை. இப்போ மௌனமொழிக்கு பிறகு சனாதனன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்பதிகாரன்ற ஒரு படம் தயாரிக்கிறாரு. அது கதை வசனம் மேலே எழுதுகிறாரு. அக்கா ஒரு நல்ல கதாபாத்திரமாக உங்களுக்கு நான் இதை விட வித்தியாசமாக நான் ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு நான் எடுத்தாரேன், நீங்கள் பண்ணுவீங்க அக்கா அப்படின்ற ஒரு முழு முயற்சியாக எனக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையில் நம்பிக்கையாக இருக்குது, பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு. ஆனால் என்ன மாதிரி கேரக்டர்னு எனக்கு சொல்ல இல்லை. இப்போ மௌனமொழியில் கூட என்ன மீறின ஒரு கேரக்டர் தான். என்ன மீறின கேரக்டர்னு சொன்னால் நான் அந்த மாதிரி ஒரு மகளோட கத்தி பேசி ஒரு சண்டை பிடிக்கிற இல்லை, ஏதோ வேண்ட வெறுப்பா மகளை பேசுகிற மாதிரி உண்டு. அதை விட வித்தியாசமாக ஒரு கதாபாத்திரம் அமைச்சு தாரேன் அக்கா உங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், பண்ணலாம் அக்கா நல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களோட பயணிக்கிற சக கலைஞர்கள் அதே மாதிரி உங்கள் ஏஜில் உங்களோட போட்டி போட்டு நடிக்கிற சக கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்கள் பயணம் செய்கிற அந்த அனுபவம் என்ன மாதிரியானது? நான் உண்மையில் போட்டி பொறாமன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க நான் போட்டி போடுறேன் பொறாமல் இருக்குது அப்படின்னு. உண்மையில் இல்லை, எனக்கு வார சந்தர்ப்பங்களில் என்ன கூப்பிடுறாங்க, நான் போய் செய்கிறேன். இன்னொருத்தர வாய்ப்பை எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அப்படி தட்டி பறிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் தான் சரின்னு கூப்பிட்ற நேரம் நான் தான் போய் செய்யணும். ஆனால் சிலவங்க நினைக்கிறதா இருக்கும் அவங்களோட வாய்ப்பை நான் எடுக்கிறேன்னு. அப்படி இல்லை, அது சரியான தவறான ஒரு கருத்து. அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த வாய்ப்புகளை நம்ம தேடி போகணும். இல்லைன்னா நான் முயற்சி பண்றேன், என்னோட தனி முயற்சி, நான் முயற்சி பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன். எதுவுமே நான் வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தால் எங்களை யாருக்கும் தெரியாது. அப்போ நான் சம்மந்தப்பட்டவங்களோட நான் எதுவும் ஒரு ஆடிஷனாக இருந்தால் போஸ்டாக இருந்தால் அவங்களோட நான் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது. பேசி எதுவும் படம் பண்ணுறீங்க அப்படின்னு என் முயற்சியால் நான் நிறைய அப்படி பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஸ் அதே நேரத்தில் நண்பர்களோட உனக்கு இது இப்போ தேவையா, இப்போ பிள்ளைகளெல்லாம் செட்டில் ஆகிட்டு நீ வீட்டில் இருக்கலாம் தானே, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? நீ இப்படித்தானே, இப்போ நாங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு வெளியே போனாலே வேலைக்கு போனாலே பல கதைகளும் பல இதுகளும் வரும். அப்போ நாங்கள் இந்த மாதிரி தொழிலில் நாங்கள் செய்கிற நேரம் ஒரு நடிகையாக இருக்கிற நேரம் நல்லா உடுத்துட்டு போகிறோம், அடிக்க ஒரு 10 நாள் காணாமல் போயிடுவோம், கொழும்புலேயே இருக்க மாட்டோம். அப்படி நேரம் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. என்ன சொன்னால் ஒரு பேரும் புகழும் பணமும் கிடைக்கிது. இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தால் அந்த 3மே இல்லை, ஒரு பேரும் புகழும் கிடைக்காது. உண்மையில் நான் பணத்தை விட நான் உண்மையில் ஆசை நல்லா நடிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் நடிப்பு துறையிலே நான் இருக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னுக்கு ஒரு வாட்டி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நடிக்கிறது ஒரு ஆர்வமே தவிர இப்போ அதுக்கு அந்த பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய மாற்றம் நடந்திருக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு நடிப்புக்கு போனால் அவங்களுக்கு கிடைக்கிற வருமானமும் சரி கொஞ்சம் கூடி இருக்கு, கிடைக்குது அப்படின்றது. ஓகே, அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம்? அந்த நேரம் நான் பேசுகிற நேரம் கொஞ்சம் தமிழ் திரைப்படங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சியில் இருக்கட்டும் தமிழ் எல்லாமே குறைஞ்சிருந்தது. இப்போ உண்மையில் எல்லாருமே செய்கிறாங்க. இப்போ நான் உண்மையில் ஜெஃப்னாவில் போயிட்டு இப்போ நான் 2 படங்கள் பண்ணிட்டேன், மட்டக்களப்புலையும் பண்ணிட்டேன், இப்போ வவுனியாவில் ஒரு படம் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். நிறைய படங்கள் எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து நான் கேட்குற கணக்கு என்ன பேமெண்ட் இதுதான்னு சொன்னால் சரின்னு தார அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். இந்த மாற்றம் இன்னும் வரணும். இப்போ சமயத்தில் ஒரு இந்த இத்தாலியன் படம் தமிழ் கேரக்டருக்கு என்ன ஆடிஷன் வச்சு நான் அது வந்து மிச்சம்
எனக்கு அது போகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்க இல்லை. அப்போ சாந்தனா அவங்க தான் கால் பண்ணி சொன்னாங்க, சாமியில் இப்படி ஆடிஷன் இருக்கு, நான் லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன், போய் பாருங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம், இவன் எதுவும் முயற்சி பண்ணுவேன், அது அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுறீங்கடா, உங்களோட திறமை இருக்குது, உங்களுக்கு முடியும் அப்படின்னுவாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லி காலையில் போயிட்டு பார்க்குறேன், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ நானும் அது அவங்க சொன்னது ஆடிஷனில் நானும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு வர நேரம் நினச்சேன், இது நான் செலக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா என்னை விட அவங்க இப்போ நான் தான் பெஸ்ட்டாக செய்கிறேன்னு நான் நினைக்க மாட்டேன் எப்பயுமே. என்னை விட அவங்க நல்லா செய்தாங்கன்னு உண்மையில் நினச்சிட்டு நான் வந்துட்டேன். வந்து ஒரு கிழமையில சொன்னாங்க, உங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரியல் அப்படின்ட்டு. அப்போ என்ன செஞ்சு ஒரு 4 நாள் உண்மையில ரொம்ப நல்ல அனுபவம். அதில் நல்ல ஒரு பேமெண்ட்டும் கிடைச்சிச்சு எனக்கு. ஓகே, எதிர்பார்க்காத ஸ்ரீலங்கா ஃபிலிம்லேருந்து இட்டாலியன் ஃபிலிம் வரைக்கும் நீங்கள் நடிக்கிற இந்த வாய்ப்பு, அதாவது தமிழ் படங்களோ இல்லை இங்கே இருக்கிற கலைஞர்களுடைய படைப்புக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு திரைப்படங்களுடைய அந்த படைப்புகள் தயாரிக்கிற முறைக்கு ரொம்ப வித்தியாசம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த இத்தாலியன் படம் பண்ணுற நேரம் எல்லாமே வெளிநாட்டவங்க. இங்கே சில கேமராமேன் இருந்தாங்க பெரியவங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இங்கே உள்ளவங்களும் இருந்தாங்க, அவங்களோட ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பணத்தை பற்றி அவங்க பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு அந்த சீன் வந்து அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த எல்லாமே கிளைமேட் எல்லாமே அவங்களுக்கு சரியாக இருக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு பேசிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் சாரி பரவாயில்ல மேடம் வந்து இருங்க அப்படின்னு எங்களை இருப்பாட்டி கொஞ்சம் இப்போ சரியா அப்படின்னு கேட்டு அவங்க எவ்வளோ ஆறுதல் அவங்க செய்ய இயலுமோ அவ்வளோ ஆறுதலாக செய்கிறாங்க. அவசரம் இல்லை. இப்போ நாங்கள் இங்கேனா எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, அடுத்த டக்குன்னு முடிக்கிற நேரம் இருக்குது அப்படி. ஆனால் அவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ தமிழ் படங்கள் வெளிநாட்டு படங்கள்லாம் இருக்குது, சிங்கள படங்கள் குறிப்பாக சிங்கள திரை பக்கம் போகிறது குறைவாக இருக்குது. சிங்கள வாய்ப்புகள் எனக்கு இன்னும் சிங்கள திரைப்படங்கள் வரையில்லை. ஆனால் சில அந்த காட்சிகளில் நான் போயிருக்கிறேன், மிச்சம் டைலாக் இல்லை, சும்மா முகத்தை காட்டுற மாதிரி. ஆனால் சிங்கள நடிகர்களோடு நடிச்சிருக்கிறேன் நான். நடிச்சிருக்கேன். ஓகே, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தாண்டி இப்போ நீங்கள் இங்கே தமிழில் வர ஆடிஷன் மாதிரி சிங்கள படங்களுக்குரிய வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வந்து ஆடிஷன் கால் பண்ணும்போது அதில் முயற்சி செஞ்சு அந்த படங்களில் நடித்தா இன்னும் நிறைய பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி இலங்கையில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு அங்கீகாரமாக இருக்கலாம், ஒரு தேடலாக இருக்கலாம், அடுத்த சினிமா துறை சார்ந்த விடயத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பாகவும் இருக்குங்க. இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் நான் போயிருக்கிறேன், ஆனால் நிறைய இதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. ஆனால் நான் உண்மையில் சிங்களம் இதில் டிவிலையாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் அது இப்போது இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் முன்னேறின ஒரு இதாக தான் இருக்குது. உண்மையில ஆசையாக இருக்குது, பார்ப்போம் வருங்காலங்களில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சு. அதே மாதிரி இப்போ நிறைய டைரக்டர்ஸோட வேலை செஞ்சுருக்கீங்க, இங்கே வளர்ந்து வர நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய திறமையை பார்க்குறதுக்கும் இல்லைன்னா அவங்க இந்த சினிமா துறைக்கு தங்களை உள்வாங்கி தொடர்ச்சியாக வந்து சினிமா படங்கள் பண்ணுறதுக்கோ நிறைய முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீனியராக உங்களுடைய அபிப்பிராயம் சொன்னால் நீ நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி தான் இன்னுமே இவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக எதுவுமே ஸ்பான்சராக யாருமே வாரது குறைவு. அதனால் அந்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கலைத்துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு விருப்பம் நல்ல திரைப்படங்களை தயாரிக்கணும், நாங்களே எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இனி முழு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு. நிச்சயமாக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி குறிப்பாக நேற்று கூட ஒரு ஷூட்டிங்கில் இருந்துட்டு வந்திருந்தீங்க. இன்னொன்று அது நான் வந்து டிஎன்ஏன்னு ஒரு குறுந்திரைப்படம் தான், நவ்சாத் அவர்கள் தான் டைரக்டராக இருக்கிறாரு, அவரோட ஒரு திரைப்படம் தான் அது பண்ணியிருக்கிறேன். ஆனால் நல்ல பேர் வித்தியாசமாக இருக்குது. அது மற்றது இன்னொன்று சொல்லணும், இப்போ சீரியல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் டீ கடைன்னு. நாங்கள் அவங்களுக்கு இப்போ ஒரு 5 வருஷமாக அதை சொல்லி இப்போதைக்கு தான் எல்லாமே ஒரு 25 எபிசோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டப்பிங் வேலைகள் போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு தொலைக்காட்சியில் அதை போடுற மாதிரிக்கு நாங்கள் நானும் கேள்விப்பட்டேன். தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷம். அதே மாதிரி முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய கலைஞர்கள் வந்து
ஒன்று சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், அதே மாதிரி கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்கிறீங்க. முதல்ல இல்லை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து போகிறதுக்கே நிறைய ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாக இப்போ எல்லாருமே ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பண்ணுறாங்க, தொலைக்காட்சி. இப்போ ஜடம் கூட நான் பண்ணினேன், சாந்தனாவோட பண்ணினாங்க. உண்மையில் இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, 10ஆம் தேதி இருக்குது. அப்படியே ஒரு கலை நிகழ்ச்சிகளாக இருக்கணும், பொது நிகழ்ச்சிகளாக இருக்கணும், பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு முயற்சி. நிச்சயமா ரொம்ப நன்றி இங்கே வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இது போல் நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறோம். நன்றி வந்ததுக்கு. நன்றி. டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோட ஷாமலா சார் அவங்க இணைஞ்சிருந்தாங்க, நிறைய அனுபவங்களை பகிர்ந்துருந்தாங்க. அதுபோல் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த அதுஷன் திவாகருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.